வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் குயிக்காக ஒரு தோசை செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான திங்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த தோசை ரொம்ப கிறிஸ்பாக வரும். அதுக்காக நான் ஒரு 1/4 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரவை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி ரவை, நார்மல் உப்புமா ரவை, எது வேணால் 1/4 கப்புக்கு எடுத்துக்கோங்க. அந்த ரவையை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த ரவை கூட 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு, அரிசி மாவு எது வேணால் எடுத்துக்கலாம். 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் நல்லா திருப்பி பவுடர் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/2 கப்பு கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். நீங்கள் தயிர் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3/4 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். எனக்கு இந்த தண்ணி சரியாக இருந்தது. தயிர் தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஊற்றுற தண்ணியில் ஒரு 1/4 கப்பு அளவை கம்மி பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். தேவைப்பட்டால் பின்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறோம். இப்போ இதில் உள்ள எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. இப்போ இந்த பேட்டர் கரெக்டாக தோசை மாவு பதத்தில் இருக்கும். இந்த மாவை நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணாமல் ஒரு 3 தோசைக்கு வர்ற அளவுக்கு மாவு எடுத்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதோட நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்க போகிறோம். அதனால் பேக்கிங் பவுடர் சேர்த்து மாவு மொத்தமாக கலந்துட்டிங்க அப்படின்னா முதல் 3 தோசை நல்லா கிறிஸ்பாக வரும். பின்னாடி போக போக கொஞ்சம் நம்ம நார்மல் கோதுமை தோசை மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 3 தோசைக்கு வர்ற அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு பேக்கிங் பவுடர் சேர்த்து ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா எடுத்த உடனே நீங்கள் தோசை போடுங்க, கிறிஸ்பாக வரும். இரும்பு கல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியம் பண்ணிவிட்டு தண்ணி தெளிச்சிட்டு தோசை ஊற்றுனீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பாக வரும். இந்த தோசையை ஆறி சாப்பிட்றத விட சூடாக சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசைக்கு கண்டிப்பாக எண்ணெய் சேர்த்து ட்ரை பண்ணுங்கள். கடலெண்ணெய் ஃப்ளேவர் இந்த தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மூடி போட்டு நான் ஒன் சைடு திருப்பி போடாததுனால மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் திருப்பி போடணுன்னா போட்டுக்கலாம். தோசை ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். இந்த தோசை கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, தொக்கு எது வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.